லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வெல்கம் பேக். இன்னைக்கு டிஃப்ரெண்டான டைப் ஆஃப் மூவிஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஒன்னு வேற வேற ரகம், ஒண்ணுக்கு ஒன்னு சலிச்சதே கிடையாது. ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, ஆரர் வேணுமா கோளாரா இருக்கு, பிட்டு வேணுமா அதுவும் இருக்கு. உங்களுக்கு எந்த படம் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஆகம் டிவி வழியே ஆகத்திற்கோள் 2022 ரிலீஸான தி கோல்டு ஸ்மித். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியாவில் தனியா ஒரு வீட்டுல தனிமையில வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம தாத்தா பாட்டி. ஒரு பக்கம் யாருன்னே தெரியாத ரெண்டு அங்கிளும் ஒரு ஆண்டியும் இவங்க வீட்டுக்குள்ள புகுந்து மாஸ்கா போட்டுக்கிட்டு இவங்கள ஆஸ்டேஜா புடிச்சு வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஓல்டு மேனும் அவரோட ஒய்ஃபும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. இவங்க எப்படி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஏன்டா டேய் நாங்க உங்ககிட்ட மாட்டல, நீங்க தாண்டா எங்க கிட்ட மாட்டிருக்கீங்கன்னு அங்கதான் ஒரு ட்விஸ்ட வச்சு லாக் பண்றாங்க. இதுக்கப்புறம் தாத்தா பாட்டி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க போறாங்களா இல்ல இவங்க தாத்தா பாட்டிக்கு இருந்து தப்பிக்க போறாங்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான சஸ்பென்ஸ் படம் இது, ஆனா அதை சரியா காட்டல. கதை என்னமோ பழைய கதை தான், ஆனா திரைக்கதையில கோட்டை விட்டுட்டாங்க. ஒரு ஆவரேஜான மூவி தான், முடிஞ்சா பாருங்க, இல்லனா விட்டுருங்க. கோல்டு ஸ்மித் வீட்டுக்கு வாங்க, நல்லா சாப்பிட்டு போங்க. IMDb ரேட்டிங் 5, நம்ம ரேட்டிங் 4.5. 2003 ரிலீஸான கிரேடில் டு த கிரேவ். ஒரு கருப்பு காயும் அவனோட கூட்டமும் பக்காவா பிளான போட்டு ஒரு பேங்குக்குள்ள புகுந்து வைரங்களை கொள்ளடிக்கிறாங்க. இவங்க தான் ஆளுங்க கருப்பாக்கணும் பார்த்தா இவங்க அடிக்கிற வைரமும் கருப்பு. ஒரு பக்கம் உளவாளியா இருக்காரு நம்ம ஹீரோ ஜெட்லி. அவர் அந்த கருப்பு வைரத்தை தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த கருப்பு வைரம் நம்ம ஹீரோவோட நாட்டுக்கு சொந்தமானது. அந்த கருப்பு வைரத்தை ஒரு பிளாக் ஆகி திருடிக்கிட்டு போயிட்டான்னு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. உடனே போலீஸுக்கு கால் பண்ணி போட்டும் கொடுக்குறாரு. ஆனா அந்த பிளாக் ஆகி அவனோட கூட்டமா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் அந்த கருப்பு வைரத்தை தேடிக்கிட்டு வில்லன் வரான். அவன் என்ன திருட்டு பையனோட பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு வைரத்தை கொடுத்துட்டு உன் பொண்ணை வாங்கிட்டு போன்னு டிமாண்ட் பண்றான். நம்ம ஜெட்லியும் இந்த பிளாக் கைய லாக் பண்றாரு. இவனோட பொண்ணு வில்லன் கிட்ட மாட்டிக்கணும் தெரிஞ்ச உடனே இவனுக்கு ஹெல்ப் பண்றாரு. இதுக்கு நடுவுல பிளாக் ஆகிட்டு இருந்த வைரத்தை எவனோ ஒருத்தன் கொள்ளச்சிக்கிட்டு போயிட்டான். அது எப்படி இவங்க கண்டுபிடிக்க போறாங்க? இன்னொரு பக்கம் வில்லன் அந்த கருப்பு வைரத்தை வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான ஆயுதத்தை அவன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பயங்கரமான தீவிரவாதிகளுக்கு இவன் விற்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஜெட்லியும் அந்த வில்லனை அழித்தார்களா இல்லையா, இவனோட மகளை காப்பாத்தினார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான ஆக்ஷன் படம். குடும்பத்தோட இந்த படத்தை பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம ஹீரோ நீ தக்காளி சாதத்தை சமைக்கிற அதை பல பேர் ஹீட் பண்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வருது. அதனால தனியா உட்காந்து பாருங்க. பிளாக் காயோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு ஏன் பொண்ணு வேணும். ஜெட்லியோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு சாப்பிட இட்லி வேணும். அதை விட முக்கியம் இட்லிக்கு தொட்டுக்கு அந்த பொண்ணோட தக்காளி வேணும். IMDb ரேட்டிங் 5.8, நம்ம ரேட்டிங் 6.5. 2015 டிசெண்டன்ட். ஒரு மேஜிக் உலகத்தோட ராஜா வில்லன்களை பிடிச்சி அடைச்சு வச்சுட்டாரு. ஆனா வில்லன்களுக்கு பசங்க இருக்காங்க. உடனே ராஜ் அந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாரு. ஆனா பசங்க படிக்காம அடைபட்டு இருக்கிற இவங்களோட அப்பா அம்மா எப்படி காப்பாத்த போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. லைட்டா லேக் அடிக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 6.2, நம்ம ரேட்டிங் 5.2. இது டிசெண்டன்ட் ஒன்னோட படத்தோட கதை. ரெண்டாவது பார்ட்டோட கதை என்னன்னா, ராஜாவோட பையன் வில்லனோட பொண்ணான நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இன்னொரு பொண்ணு இந்த உலகத்தை என்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும்னு பல தில்லுமுழு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை எப்படி நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் தடுக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா லேக் அடிச்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.3, நம்ம ரேட்டிங் 4.2. டிசெண்டன்ட் வீராங்கனை. 2012 ரிலீஸான ஜேர்னி டு தி மிஸ்டிஸ் ஐலாண்ட். சேட்டை பிடிச்ச பையனான நம்ம குட்டி ஹீரோக்கு வளபாப்பாவா இருக்காரு நம்ம ஹீரோ ராக்கு. அவனுக்கு இவரை கண்டாலே பிடிக்காது. ஒரு பக்கம் இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம ராக்கும் இவன் கூட மிங்கிள் ஆக அந்த மெசேஜ்க்கான கோடை கண்டுபிடிக்கிறாரு. அது ஒரு தீவு போல. அந்த தீவை தேடிக்கிட்டு நம்ம குட்டி ஹீரோ கிளம்புறான். இவனுக்கு துணையா நம்ம ராக்கும் கூடவே போறாரு. ஒரு காமெடி பீஸையும் அவனோட பொண்ணையும் மீட் பண்ணி அவங்களோட ஹெலிகாப்டர்ல டிராவல் பண்றாங்க. ஒரு சுயல மாட்டிக்கிட்டு அந்த தீவை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தீவுல சின்ன மிருகங்கள் பெருசா இருக்கும், பெரிய மிருகங்கள் சின்னதா இருக்கும். ஒரு பள்ளி கிட்ட மாட்டிக்கிட்டு பல்பு வாங்குவாங்க. ஒரு பக்கம் நம்ம குட்டி ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுது இவனோட தாத்தா தான், அவரை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த தீவு கடலுக்கு அடியில முழுக போகுது. இதுக்கப்புறம் பல சாகசங்கள் பண்ணி இங்கிருந்து தப்பித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான ஃபேண்டசி மூவி. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 5.7, நம்ம ரேட்டிங் 6.5. ஜேர்னி டு தி மிஸ்டிஸ் ஐலாண்ட், மர்ம தீவு. 2022 ரிலீஸான அவதார் 2. மனிதனாக இருந்த நம்ம ஹீரோ அவதாரா மாறி குழந்தை குட்டிகளை பெத்துக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இறந்து போன வில்லன் அவதாரா உருமாறி நம்ம ஹீரோவை பழிக்கு பழி வாங்க வரான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபேமிலியை காப்பாற்ற என்ன பண்ண போறாருன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான எமோஷனல் படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 7.6, நம்ம ரேட்டிங் 7.2. அவதார் 2 இன பாதுகாவலன்.